வணக்கம். காலச்சக்கர ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் வரும் வருமானங்கள் அனைத்தும் கோயில் பூஜை தான தர்மங்கள் மட்டுமே தரப்படுகிறது. இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்குறோம் அப்படின்னா, பில்லி சூனியம் ஏவல் இது எப்படி மனிதனுக்கு தாக்குது, எப்படி மனிதன் தனக்கு ஒரு பில்லி சூனியம் ஏவல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரியாமலே வந்து வாழ ஆரம்பிச்சிடுறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டக்குன்னு ஒரு பில்லி சூனியம் ஏவல்னாலே நீங்கள் நிறைய திரைப்படங்கள், நிறைய சாமி படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது கெட்டவங்க மந்திரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அந்த மந்திரவாதிகள் அப்படிங்கிறதே வந்து அவங்க வந்து இந்த பில்லி சூனியம் ஏவல் பண்ணுறவங்க தான். அதாவது இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களோட மைண்டை வந்து மாற்றுவாங்க இங்கே பண்ணக்கூடிய பூஜைகள் மூலியமா அப்படின்ட்டு. அது வந்து தான் இந்த மாந்திரிக பூஜை அப்படிங்கிறது. இப்போ இப்போ ஒரு படத்துலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். அப்போது நல்லவனுக்கு தான் வந்து பாதிப்பு ஏற்படுத்த போகுது அப்படின்னு இந்த மந்திரவாதி வந்து பண்ணுவாப்ல. அப்போ மந்திரவாதி எங்கேயோ இருந்து தான் பூஜை பண்ணுவாப்ல. ஆனால் நல்லவனாக இருக்கிறவனை எப்படி கெடுப்பாங்கன்னா நல்லவன் கூடவே இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள் மூலியமா வந்து அவனோட வாழ்க்கை வந்து கெடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. கொள்றதுனாலும் சரி, இல்லைன்னா அவங்க நினைக்கிற காரியங்களை எதையுமே நடந்து விடாமல் பண்ணுறதுக்கு மற்ற ஆட்கள் மூலியமா ஏவி விடுறது தான் அந்த மந்திரவாதி பண்ணக்கூடியது. இது அப்போ மந்திரவாதியே வந்து நேரில் வந்தெல்லாம் பண்ண முடியாது. அதுவே வந்து பேயே வந்து இல்லை குட்டித்தாச்சானே வந்து நேரில் போய் அவங்களுக்கு பண்ணுறதெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில எல்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற காலகட்டங்கள் கிட்டத்தட்ட எப்படியெல்லாம் ஒரு பில்லி சூனியம் ஏவல் ஒருத்தருக்கு போய் சேருது அப்படின்னா, இது ஒரு படம் இப்போ வந்திருக்கிற 7ஆம் அறிவு படம். அது வந்து ஒரு கலையாக சொல்கிறாங்க. அதாவது அந்த வில்லன் கேரக்டர் வந்து அதில் வரக்கூடிய கதாநாயகன் கேரக்டர் வந்து நல்ல கேரக்டர். இப்போ வில்லன் வந்து இந்த கதாநாயகன் நாயை வந்துட்டு கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சுற்றி இருக்கிற மக்களோட மைண்டை எல்லாம் மாற்றுவாங்கள்ல. அப்போது அவங்க மைண்டெல்லாம் டியூன் பண்ணும்போது எல்லாரும் அகைன்ஸ்டாக அந்த நல்லவன் கேரக்டர், அதில் வரக்கூடிய நல்ல கதாபாத்திர கேரக்டர் போய் தடுக்காட்டுறாங்க. அவங்கள எந்த வேலையுமே செய்ய விடாமல் அவங்கள கொல்ல பார்க்குறது. அந்த மாதிரி தான் இந்த பில்லி சூனியம் ஏவல் அப்படிங்கிறது இங்கே இருந்து மற்றவங்கள வந்து தாக்குறது. இப்போது உங்கள் உறவினர்கள்கிட்ட நீங்கள் நல்லா சந்தோஷமாக தான் பேசிகிட்டு இருப்பீங்க. திடீர்னு அவங்கனால நம்மளுக்கு இன்னும் பிரயோஜனம் இல்லை, பேசுகிறதே ஒன்றும் சரியில்லை, நம்ம நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், நல்லா முன்னேறிட்டுருக்கோம், இப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு காலம் பிறந்திருக்குது, இனியாவது எல்லாம் நம்ம கரெக்டாக இருந்து பண்ணலாம், அவங்க வந்து நம்மளுக்கு என்னமோ இடைஞ்சல் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, அவங்க பேசுகிறது சரியில்லை, இனி எதுக்கு நமக்கு பேச்சுவார்த்தை அப்படின்னு நீங்கள் கட் பண்ணிடுறீங்கன்னு வைங்க. உடனே அந்த எந்த உறவினரை நீங்கள் வேண்டான்னு கட் பண்ணீங்களோ அவங்களுக்கு வந்து என்ன இப்போ பாரு நம்ம கூட எப்போ பேசுகிறவங்க இப்படி நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஒரு மந்திரவாதி அதாவது மாந்திரிகம் பண்ணுறவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தொழில் முடக்கம் பண்ணிடுவாங்க, உடலில் நோய் வர ஆரம்பிச்சிடும், மென்டலி பாதிப்பை வந்து உருவாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய இருக்குங்க. அந்த மாதிரியெல்லாம் தான் வந்து ஒரு பழிவாங்க உணர்ச்சியில் போய் பண்ணுறப்ப அதை தான் வந்து பில்லி சூனியம் ஏவல் அப்படிங்கிறது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குட்டித்தாச்சான் ஏவல்து இதெல்லாம் கிடையவே கிடையாது. அது ஒன்று. அதே சமயத்தில் இப்போ குட்டித்தாச்சான்கள் அப்படிங்கிற ஒரு குட்டித்தாச்சான்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு விளக்குகள் இருந்த காலம் வரைக்கும் தான் இருந்தது. இருட்டில் தான் அதெல்லாம் நடக்கும். இப்போ நிறைய இடங்கள்ல வெளிச்சம் இருக்கங்காட்டி அந்த மாதிரி மாந்திரிகங்கிறது இந்த காலத்தில் கிடையவே கிடையாது. இதுவே நாங்கள் வந்து எங்கள் தாத்தாவுக்கு எல்லாரும் அதெல்லாம் வச்சு பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ அடுத்ததான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு அது தேவைப்படாது. இப்போ இந்த பில்லி சூனியம் ஏவல் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை வந்து தாக்குது அப்படின்னா என்ன பண்ணும்னா, தடங்கள் நிறையா ஒரு அவசகுணமாக நடக்கிறதெல்லாம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும்.
ஒன்றா வீட்டில் இருக்கிற விலங்குகளுக்கு பாதிப்புகள் உருவாக்கும். அதே சமயத்தில் நீங்கள் எப்போவுமே அன்றாட பழக்கங்கள் நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த பழக்கங்களில் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா நிறைய அது வந்து அது மேலே நீங்கள் நாட்டம் செலுத்தாமல் அதை தவிர்த்துட்டு போவீங்க. நல்ல நல்ல பழக்கங்கள்லாம் உங்கள் கூடவே வச்சுருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஒன்றா கோயிலுக்கு போகிற பழக்கங்கள் வச்சுருப்பீங்க. அப்போ கோயிலுக்கு அப்புறம் போய்க்கலாம், இப்போ தானே போயிட்டு வந்தோம், இனிமேல் கொஞ்சம் மாதத்துக்கு ஒருக்கா போகலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து வீட்லேயுமே அதே தான், சரி விளக்கு தானே பருத்தலாம், எப்போவுமே பருத்திட்டு இருக்கிற விளக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருப்பீங்க. அப்போது இது வந்து 1 வாரம் 10 நாள் அப்படின்ட்டு ஆகும்போது 15 நாள் அப்படிங்கிறப்பவே நீங்கள் வந்து வேற ஒரு மைண்டுக்குள்ளே போயிடுவீங்க, வேற ஒரு உலகத்துக்குள்ளேயே போயிடுவீங்க. நீங்கள் உங்களை சுற்றியும் வந்து ஒரு உலகம் நல்ல ஒரு பிரகாசமான இருந்த வாழ்க்கையிலேருந்து அப்படியே ஒரு ஒளி மங்குன்னு ஒரு இருளுக்குள்ளே போக ஆரம்பிப்பீங்க. அப்போ என்ன ஆகும், இதுக்கப்புறமா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வருமானங்களே வந்து கைக்கு பணமே வந்து நிற்காது. நீங்கள் ஆட்கள் உங்கள் கடைக்கு உங்கள் வியாபாரங்களுக்கு வர வேண்டியவங்களாம் ஒன்றுமே எம்டியாக இருக்கும். யாருமே மனுஷ நடமாட்டங்களே இல்லாத மாதிரி கொண்டு போகும். அதுக்கப்புறமும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க. இது எங்கே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு உங்களுக்கு யார் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதே நீங்கள் மறந்துடுவீங்க. அதே போல் உங்களுக்கு யார் பில்லி சூனியம் வச்சாங்களோ அவங்க வந்து நீங்கள் நல்லவங்கன்னே மனசில் நினச்சிக்குவீங்க. அவங்களத்தான் மெயினாக அவங்களத்தான் நீங்கள் வந்து ரொம்ப நல்லவங்கன்னு மனசில் வச்சுக்குவீங்க. ஏன்னா அவங்கள வந்து காட்டியே கொடுக்காது. அதே சமயத்தில் இப்போ அங்கேருந்து உங்களுக்கு ஏவி விட்டுட்டாங்க அப்படிங்கிறப்ப இங்கே உங்கள் கூட இருக்கிறவங்க மூலியமாக தானே வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய படங்கள்லாம் அதே போல தான். இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறவங்க மூலியமாக தான் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க. அப்போது எப்படின்னா உங்கள் கூட நண்பர்களாக இருந்தவர்கள்கிட்ட வந்து கெட்ட பழக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். ஒன்றா பொய் பேசுகிற கேரக்டர் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லைன்னா மற்றவங்க பணத்தில் வாழக்கூடிய ஒரு சுபபோக வாழ்க்கை வாழ்கிறவங்களாக இருப்பாங்க. அது ஆணோ பெண்ணோ எதுவாக இருந்தாலும் சரி. இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டரே இல்லாத ஒரு கேரக்டர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஏவி விட்டதை போய் அஃபெக்ட் பண்ணும். அவங்க மைண்டில் வந்து ஒட்டிடும். எப்படின்னா இவங்களை வச்சு நம்ம வந்து இருக்கலாம், பதம் பார்த்து இவங்கக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வாழ்ந்துக்கலாம், இவங்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு உங்கள் கூட இருக்கிறவங்களே வந்து நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கும் அவங்க வந்து உங்களுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. எங்கேயோ ஒருத்தவங்க பண்ணவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் முதல்ல போய் மைண்டில் போய் ஒட்டும். அவங்க ஏவி விட்ட விஷயம் கெட்ட விஷயம் வந்து கெட்டவங்களுக்கு வந்து பிடிக்கும். அப்போ அவங்க தான் உங்கள் பக்கத்தில் இருக்காங்க. அவங்க பேசுகிற விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. இது சரி தப்புன்னே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போயிடுவீங்க. இது 1 நாள் 2 நாள் 10 நாள் 5 நாள் மட்டும் நடக்காது. இது 6 மாதமும் தொடரும். இதே போல் நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் 1 வருஷமும் தொடரும், 2 வருஷமும் தொடரும். அதுக்கப்புறமா நீங்கள் யோசிப்பீங்க, நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ நல்ல தொழில் வச்சுருந்தோம், 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லைஃப் எவ்வளோ பிரகாசமாக இருந்தது, இப்போ ஏன் இப்படி இருக்குது, தொழில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கீங்க. அதே சமயத்தில் அப்போ எவ்வளோ உடல் ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்ப டல்லாகி ரொம்ப ஆரோக்கியம் இல்லாமல் நோய் வந்துருச்சு அப்படின்னு நினைப்பீங்க. அப்போது இதெல்லாமே வந்து அந்த 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் செஞ்ச விஷயந்தான் இப்போ உங்களை வந்து ரொம்ப பலகீனமாக்கி உங்களை வந்து படுக்கையாகவே உட்கார வச்சிடும். இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்க, இப்போ வரக்கூடிய விளம்பரங்களை நிறைய விளம்பரங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, டாக்டர் இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அந்த டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்ட்டு. நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து போய் ஒரு நோய் தீரலை அப்படின்னா கண்டிப்பாக என்ன மாதிரி இருக்கக்கூடிய மாந்திரீகம் பரம்பரையை சேர்ந்தவங்களை தான் நீங்கள் அணுகணும். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை எங்களால் மட்டும்தான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்க முடியும். இதெல்லாம் வந்து கர்மா சார்ந்த ஜாதக ரீதியான பிரச்சனைகள்னால வந்திருக்கக்கூடிய பில்லி சூனியம் ஏவல் பிரச்சனைகள் தான் இதெல்லாமே. அப்போது நீங்கள் வந்து அந்த விளம்பரங்களவே நீங்கள் பார்த்துட்டு இன்னும் 4 பேர் படித்தவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்துட்டு அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு. அந்த காலமில் வந்து குட்டித்தாச்சான்கள் வரைக்கும் இருந்தது, இப்போ குட்டித்தாச்சான்கள் கிடையாது. இப்போ எல்லாமே மற்ற பூஜைகள் மூலிமா ஹோமங்கள் மூலிமா நிறைய கோயில்கள் இருக்குது.
அந்த கோயில்களுக்குள்ள நாங்கள் கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் மூலயமா நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து அதிலிருந்து அடுத்த வேர்ஷனே நாங்கள் இந்த மாந்திரீகத்துக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ எங்கள் தாத்தாவுக்கு முன்னாடி இருந்த காலங்கள்லாம் வந்து ஓல்டு வெர்ஷன்னா, இப்போ நான் வந்து இப்போ நியூ வெர்ஷனில் வந்து இந்த மாந்திரிகம் பண்ணுறது. இப்போ பேய் ஓடுறதே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம இடத்துக்கு வந்து அவங்கள அடித்து துன்புறுத்துறதே கிடையாது. நீங்கள் உங்கள் ஊரில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அதே இடத்துல உட்காந்துக்கலாம். நான் சொல்லக்கூடிய பரிகாரம் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் உங்கள் ஊரில் நீங்கள் பண்ணிக்கிறீங்க. இப்படி பண்ணாலே உங்கள் கூட எத்தனை பேர் இருந்தாலும் அது போயிடும். அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் எத்தனை பில்லி சூனியம் ஏவல்னால வந்திருக்கக்கூடிய கெட்ட சக்தி, பேய்கள், பிசாசுகள் எது இருந்தாலும் நான் இங்கிருந்தே உங்கள் பிரச்சனைகளை வந்து அப்புறப்படுத்துவேன். இந்த மாதிரியெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக எல்லாமே அப்டேட் ஆகும்போது மாந்திரீகத்துலேயும் அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குதுங்க. இப்போ நாங்கள் பரம்பரையாக வந்துட்டுருக்கங்காட்டி எங்ககிட்ட வந்து அந்த அப்டேட்டடான விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் இதை வந்து அனுபவம். நோய் வாய்ப்பட்டுருச்சு, விளம்பரங்களை பார்த்தோம், டாக்டரை பார்த்தோம், அது அவ்வளோதான், நீங்கள் உயிருங்கிறது நீங்கள் டாக்டர் சொல்லிட்டாங்க, டேட் குடிச்சிட்டாங்க அப்படின்றலாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. நம்மக்கிட்ட வந்து ஒரு வாட்டியாவது நீங்கள் அணுகி உயிரை காப்பாற்றிப்போங்க அப்படின்லாம் நான் சொல்கிறேன். அதே சமயத்தில் நீங்கள் தொழில் முடக்கங்கள், நிறைய பேர் ரொம்ப நல்லாவே சம்பாதிக்கணும், சுயமாக நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு வந்துருக்கீங்க. அவங்களுக்குமே வந்து நம்மக்கிட்ட வாங்கி எந்திரங்கள் வைக்கும்போது தொழில் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல பெரிய லெவலுக்கு கொண்டு போய்க்க முடியும். நன்றி நேயர்களே.